சுனிதா வில்லியம்ஸனுடைய மூன்றாவது பயணம். முதல் பயணம் மேபி நம்ம உதாரணத்துக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து போனதுக்கான காரணம் வேற, அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச வேலை வேற. அவங்க போய் அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட். 2000ஆவது ஆண்டு நவம்பர் மாதம் முதல் ஷிஃப்ட் அங்க போனாங்க. சுனிதா வில்லியம்ஸ் செயல்பட்டது வந்து அந்த ஹீலியம் வந்து கசிவ் ஆயிடுச்சு. அந்த ஹீலியம் கசிவானதுனால இந்த ராக்கெட் குள்ள போற, அதாவது இன்ஜின் குள்ள போற அந்த பிரஷர் எல்லாம் சரியா இல்லாததுனால இப்போ ஜீரோ கிராவிட்டி வந்து நம்ம பாடியில எந்த மாதிரியான சேஞ்சஸ் சார் கொண்டு வந்தோம்? ஓகே, இது வந்து ஜீரோ கிராவிட்டி நம்ம பொதுவா சொல்றோம். ஜீரோ கிராவிட்டி கிடையாது. இது வந்து ஒரு இப்போ நம்ம ஒரு பொருள் கையில் எடுக்கிறோம்னா இங்கே வந்து டேபிள் வைப்போம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி இருக்கிற மைண்ட் செட்டில் அவங்க அப்படியே விடுவாங்க. இந்த மாதிரியான சில வேடிக்கைகள்லாம் நடக்கும். அப்புறம் 6 மாதத்துல வந்து ஒரு 150 விண்வெளி ஆய்வுகளை அவங்க. And Houston, thank you for tuning in this early morning. It was a wonderful day. Great to see our friends arrive. So thank you so much. Layalayam School of Music, Mirdangam, Kadam, Kanjira Music. For more details, contact 9840971228. வணக்கம் சார். சார், இப்போ வந்து சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேஸுக்கு போய் ஆல்மோஸ்ட் ஒரு 9 months ஆகிடுச்சு. ஸோ அவங்க ரிட்டர்ன் வரப்போகிறாங்க. பெரிய கியூரியாசிட்டி இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதமாக வந்து ஸ்பேஸில் இருக்காங்க. இப்போ திடீர்னு வந்து ஜீரோ கிராவிட்டியில் இருந்தவங்க இப்போ வந்து அவங்க ஏர்த்துக்கு வரும்போது அவங்களுக்கு எந்த மாதிரியான கான்சிக்வன்சஸ்லாம் இருக்கும் சார் ஒரு ஆஸ்ட்ரோநாட்க்கு? பெரும்பாலான கான்சிக்வன்ஸ்லாம் எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம வந்து ஒரு இருட்டான அறையிலிருந்து திடீர்னு வெளிச்சமான இடத்துக்கு வந்தா நம்ம கண்ணு கூசும். ஆமா. ஆனா கண்ணு அவிஞ்சு போயிடாது இல்லையா? ஆமா. ஒரு சில நொடிகள் வந்து கண்ணு சரியா பார்வை இருக்காது, ஒரு தெளிவற்றதா இருக்கும், கண்ணு கூசும், கண்ணு சுருங்கும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் நீச்சல் குளத்துல நீச்சல் அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நீச்சல் முடிச்சுட்டு நீங்க குளத்துல இருந்து வெளில ஏறினீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நடக்க முடியாது. கால்ல தள்ளாடும் இல்லையா? சோ அது மாதிரி நம்ம வந்து நீச்சல் குளத்துல இருக்கும்போது நம்முடைய உடல் நீச்சல் குளத்துக்கு ஏத்த மாதிரி தகவமைச்சு போச்சு. அப்போ வெளில வரும்போது அது வந்து திரும்பி புவி நிலைக்கு வரத்துக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குது இல்லையா? அதே மாதிரிதான் விண்வெளியில இருந்து பூமிக்கு வரும்போதும் இதே மாதிரி இருக்கும். அதே மாதிரி பூமியில இருந்து விண்வெளிக்கு போனாலும் அப்படிதான் இருக்கும். மேபி நம்ம உதாரணத்துக்கு ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து உங்க தோல், தலை எல்லாம் வந்து நிலத்துக்கு மேல இருக்குல்ல. ஆனா பூமி வந்து உங்களை புடிச்சு இழுக்குது இல்ல. புடிச்சு இழுக்கும் போது ஏன் உங்க தோல் வந்து அப்படியே சரிஞ்சு பூமியோட பூமியா ஏன் போலன்னா உள்ள எலும்பு இருக்கு. அப்போ வந்து அந்த எலும்பு வந்து ஒரு வேலை செய்யுது. எலும்பை சுத்தி இருக்கக்கூடிய தசைகள் வந்து ஒரு வேலை செய்யுது. விண்வெளியில அதுக்கு வேலை இல்லை, சோம்பேறி ஆயிடும். அப்போ பூமிக்கு வரும்போது வந்து சோம்பேறியா இருந்த அந்த தசையும் எலும்பும் நான் வந்து இங்க வந்து அப்படி செயல்படணும்னு நான் வந்து சும்மா ஒரு பேச்சுக்காக நான் சொல்றேன், ஒரு இதுக்காக, புரியுது இல்லையா? சோ அந்த தகவமைப்பு வரத்துக்கு வந்து கொஞ்சம் சில நாட்கள் ஆகும். இந்த மாதிரியான சிக்கல் தான் மெயினான சிக்கல். மற்ற சில விஷயங்கள், உதாரணமா எலும்புல அடர்த்தி குறைவது போன்ற விஷயங்கள் எல்லாம் திரும்பி பூமிக்கு வந்து நம்ம உணவு உட்கொள்ளும் போது திரும்பி வந்துடும். எதுவும் உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயம் எல்லாம் கிடையாது. இது வந்து சுனிதா வில்லியம்ஸனுடைய மூன்றாவது பயணம். முதல் பயணம் இல்லை. இதுக்கு முன்னாடி அவங்க போடும்போது வந்து ஒரு 190 நாள் அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்க. அதனால வந்து இது வந்து ஒன்றும் புதுதான ஒரு பயணம் இல்லை, மூணாவது பயணம். ஓகே சார். இப்போ வந்து நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து ஸ்பேஸுக்கு போயிட்டு வந்தவங்க வீடியோஸ் பார்க்கும்போது இந்த பழக்க வழக்கங்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மாறி இருக்கும். சில விஷயத்துக்கு வந்து அங்கே பழகிருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் கையில் எடுக்கிறோம்னா இங்கே வந்து டேபிள் வைப்போம். ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி இருக்கிற மைண்ட் செட்டில் அவங்க அப்படியே விடுவாங்க அதை. அந்த மாதிரியான சேஞ்சஸ் வந்து அவங்களுக்கு நேச்சுரலாக வந்துருங்களா இங்கே வந்தா? ஒரு 6 மாதம் வந்து நான் வந்து என் கை பாக்கெட்ல இருந்து பேனா வைத்தனா திருப்பி பாக்கெட்ல போடணும், அப்படியே விட்டா கூட அது அங்கேயே தான் நிற்கும். ஸோ அந்த பழக்கம் வந்து பூமிக்கு வந்தது சரியாகிறதுக்கு வந்து ஒரு ஃபியூ டேஸ் ஆகும். கரெக்ட் தான் அது. அது வந்து நமக்கு ஒரு கியூ கொடுக்கறதுக்கு வந்து இந்த மாதிரியான சில வேடிக்கைகள்லாம் நடக்கும். பட் அது ஒரு வேடிக்கையா சரியாயிடும், அவ்வளவுதான். சார், இப்போ இந்த 9 months வந்து பார்த்தீங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் அங்கே போயிட்டு அங்கே ஹேங் அவுட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரீசன் சார்? எதுக்காக போனாங்க ஆக்சுவலாக? போனதுக்கான காரணம் வேற, அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச வேலை வேற. போனது வந்து ஸ்டார்லைனர்னு ஒரு புதிய ஒரு விண்கலத்தை வந்து அமெரிக்கா உருவாக்கினாங்க. அத ஒரு சோதனை ஓட்ட மாதிரி எடுத்துட்டு போனாங்க. இப்போ வந்து ஒரு புதுசா ஒரு பைக் ஒரு கம்பெனி தயாரிக்கிறாங்கன்னா அதை வந்து சோதனை ஓட்ட பண்ணி பார்ப்பாங்க இல்லையா? அது மாதிரி அந்த விண்கலத்தை எடுத்துட்டு போனாங்க. ஆனா அந்த விண்கலத்துல நிறைய பகுதி ஏற்பட்டதுனால அதுல திரும்பி வர முடியல. சோ அப்போ வந்து அங்க வந்து விண்வெளியில ஒரு ஆய்வுகள்லாம் நடந்திருந்தது. அதுல இணைஞ்சுக்கிட்டாங்க. சோ வந்து அதுக்கப்புறம் 6 மாதத்துல வந்து ஒரு 150 விண்வெளி ஆய்வுகளை அவங்க செஞ்சிருக்காங்க. இப்போ பூமியில வந்து நம்ம வந்து ஒரு செடி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், கீரை நடுறோம். கீரையோட வேர் வந்து
மண்ணுக்குள்ள போயிட்டே இருக்கு. கீரையோட இலை வந்து மேல் நோக்கி வந்துட்டே இருக்கு. ஓகே. கீரைக்கு எப்படி இதுதான் மண்ணு, இதுதான் மேலன்னு தெரியும்? அந்த டைரக்ஷன் வந்து எப்படி அப்படின்னு சொல்றீங்க? எப்படி தெரியும்? ஓகே. ஸோ இப்ப நான் வந்து விண்வெளியில வந்து மேல கீழன்னு ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஓகே. நான் விண்வெளியில நான் வந்து கீரையை போட்டா எந்த டைரக்ஷன்ல அதுல இருந்து வேர் வரும், எந்த ஓகே. டைரக்ஷன்ல முளை வரும், இப்படிலாம் நான் ஆராய்ச்சி செஞ்சேன்னா தாவரத்தை குறித்து கொஞ்சம் ஆழமான புரிதல் நமக்கு வரும் இல்லையா? அது மட்டும் இல்ல, எதிர்காலத்துல நம்ம வந்து ஒரு நீண்ட நாள் விண்வெளி பயணம் பண்ணா நம்ம வந்து பூமியில இருந்தே எல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுல்ல உணவு. அங்க உணவு உற்பத்தி பண்ணுவதற்கான ஒரு எதிர்கால விஷயத்தோடயும் சம்பந்தப்பட்டது. So இது ஓகே. வந்து விண்வெளி பயிர் தொழில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆராய்ச்சி ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு 150 ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஸ்பேஸ்க்கு வந்து போய்க்கிட்டே தான் இருப்பாங்களா? ஆளுங்க ஷிப் மாரி சொல்லியிருந்தாங்க. ஒரு 6 மந்த்துக்கு ஒரு ஒன்ஸ் வந்து போவாங்க அப்படின்னு. அதாவது வந்து 2000வது ஆண்டு. ஓகே. இது வந்து 2025. ஸோ 2000வது ஆண்டு நவம்பர் மாதம் முதல் ஷிஃப்ட் அங்க போனாங்க. ஓகே. ஸோ அந்த ஷிஃப்ட் அவங்க முடியும் போது 2வது ஷிஃப்ட் போனாங்க. அந்த 2வது ஷிஃப்ட் முடியும் போது 3வது ஷிஃப்ட் போனாங்க. அது மாதிரி சுனிதா வில்லியம்ஸ் செயல்பட்டது வந்து 72வது ஷிஃப்ட். அதாவது 72வது பணிக்குழு. எக்ஸ்பெடிஷன் 72ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ 4 பேர் போயிருக்காங்க இல்லையா? அவங்க வந்து 73rd எக்ஸ்பெடிஷன். ஓகே. ஓகே. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பெடிஷனும் சுமார் ஒரு 6 மாதம் அங்க வேலை செய்வாங்க. அந்த எக்ஸ்பெடிஷனுடைய கால முடியும் போது இங்கேருந்து ஒரு 7 பேர் போவாங்க. அவங்க திரும்பி வருவாங்க. இந்த மாதிரி மாறி மாறி ஆக்சுவலா வந்து இப்போ பப்ளிக் ஒரு அஸ்யூம் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவங்க சிக்கிட்டாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து பப்ளிக் இருக்காங்க. ஆக்சுவலா வந்து ஒரு அசைன்மென்ட் இருக்கு. அந்த அசைன்மென்ட்காக அவங்க ஆடு இருக்கு. ஜீவிதத்தை பார்த்து ஆடு ஜீவிதம் மாதிரி நினைச்சிட்டோம். அந்த மாரி கூட அப்படி வச்சுக்கலாம் சார் ஆக்சுவலா. இப்போ இவங்க போன விண்கலம் வந்து பார்த்தீங்கன்னா, பட் அப்படி ஸ்டார்லைனர் கிடையாது. வந்து ஓகே, ஓகே. சார் இப்போ இவங்க போன விண்கலம் வந்து ஸ்டார்லைனர் வந்து எந்த இஷ்யூனால வந்து இது ஸ்டக் ஆச்சு சார் ஆக்சுவலா? அதுல வந்து ஒரு ஹீலியம் இப்போ வந்து நம்ம உங்க பைக்ல நீங்க பெட்ரோல் போட்டீங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து இன்ஜினுக்கு மேல இருக்கு. ஓகே. ஸோ கிராவிட்டி பிடிச்சி இருக்கிறதுனாலயே அந்த பெட்ரோல் வந்து அப்படியே பைப் வழியால உங்க இன்ஜினுக்குள்ள வந்துடும். ஓகே சார். இப்ப நான் விண்வெளியில வந்து ஒரு இன்ஜின் வச்சிருக்கேன், ஒரு ஃபியூவல் டேங்க் வச்சிருக்கேன். ஓகே. ஃபியூவல் டேங்க்ல இருந்து ஃபியூவல் எப்படி இன்ஜினுக்கு வரும்? விண்வெளியில வந்து மேல கீழ ஒண்ணுமே கிடையாது. ஆ. இழுவை எதுவும் கிடையாது. அப்போ வந்து எப்படி வரும்? அப்ப என்ன பண்ணணும்னா நான் புஷ் பண்ணணும். ஓகே. அந்த ஃபியூவலை நான் புஷ் பண்ணணும். ஃபியூவலை புஷ் பண்ணணும்னா ஃபியூவல் டேங்க்குள்ள வந்து ஹீலியம் விடணும். புரியுது. அதுக்கு நான் வந்து ஒரு ஹீலியம் டேங்க்ல ஹீலியம் நான் வந்து சேமிச்சு வைக்கணும். அந்த ஹீலியம் வந்து கசிவாயிடுச்சு. ஸோ அந்த ஹீலியம் கசிவானதுனால இந்த ராக்கெட்குள்ள போற அதாவது இன்ஜின்குள்ள போற அந்த ப்ரெஷர்லாம் சரியா இல்லாததுனால சரியா இயங்காது. ஸோ அதனால வந்து தெளிவா இயங்கும் நம்ம நம்ப முடியாது. இதுதான் வந்து ஒரு பெரிய சிக்கலா வந்தது. அதன் அடிப்படையில் தான் வந்து கைவிட்டாங்க. அந்த ஓகே சார். இப்போ இவங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் வந்து கண்டிப்பா அப்சர்வேஷன்ல தான் இருப்பாங்களா சுனிதா வில்லியம்ஸ்? அப்சர்வேஷன்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க. அப்சர்வேஷன்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரு 2-3 நாட்கள் வந்து அவங்கள வந்து ரெஸ்ட்ல இருக்க சொல்லுவாங்க. ரெஸ்ட்ல இருக்கிறதுனா ரொம்ப அதிகமா ஓடி ஆடி டான்ஸ் ஆடி அப்படிலாம் பண்ணாம மெதுவா படுத்துட்டு எழுந்துட்டு சாப்பிட்டு நடந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரிலேட்டிவை பார்த்து அப்படி. அதாவது ஒரு இதுனா ஐசியூ மாதிரி ஒரு பெட்ல போட்டு கட்டிலாம் வைக்க மாட்டாங்க. ஓகே. ஒரு 2-3 நாள்ல வந்து அவங்களுக்கு வந்து மெதுவா ஒவ்வொன்னா நடக்கும். ஸோ அதனால ஒரு ஒரு உதவிக்கு ஒரு ஆட்களோட இருப்பாங்க. ஒரு 2-3 நாள்ல அவங்க வந்து இயல்பா நடக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் சாகசமான வேலைகள் செய்வதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும். ஓகே. இப்ப நான் வந்து ஒரு மலை ஏறுறேன் அல்லது வந்து ஒரு ஐஸ் ஸ்கேட்டிங் பண்றேன் போன்ற விஷயங்கள்லாம். ஏன்னா உங்களுடைய எலும்பு உறுதி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஸோ அது வந்து தேவையில்லாத ஆபத்து. ஓகே. இப்போ ஜீரோ கிராவிட்டி வந்து நம்ம பாடியில எந்த மாதிரியான சேஞ்சஸ் சார் கொண்டு வந்துரும் ஆக்சுவலா அங்க இவ்வளவு நாள் இருக்கிறதுனால? ஓகே. இது வந்து ஜீரோ கிராவிட்டி நம்ம பொதுவா சொல்றோம். ஜீரோ கிராவிட்டி கிடையாது. இது வந்து ஒரு ஃப்ரீ ஃபால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. அதாவது வந்து கல்லு விழுற மாதிரி நம்முடைய விண்கலமும் வந்துட்டே இருக்கு. ஆனா பூமி உருண்டையா இருக்கிறதுனால பூமி மேல விழாம பூமியை சுத்திக்கிட்டே இருக்கு. அதான் நடக்கிறது. ஸோ அந்த ஃப்ரீ ஃபால் சமயத்துல வந்து நமக்கு வெயிட் இருக்காது. ஸோ இப்போ நீங்க வெயிட் இருக்கிறதுனால தான் உங்க தலை வந்து உங்களுடைய தோல்ல வந்து ஒரு அழுத்தத்தை கொடுக்குது. உங்க தோல் வந்து உங்களுடைய பாடியில வந்து அழுத்தத்தை கொடுக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏத்த மாதிரி நம்முடைய தசை அமைப்பு இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இப்போ இந்த தசை அமைப்புகள் வந்து இதை அங்க ஃபீல் பண்ணும். புரியுது. ஸோ அப்போ வந்து இப்போ வந்து நம்ம உடல் வந்து நம்ம என்ன நினைச்சிருக்கிறோம்னா நம்ம அப்படியே உடல் இல்ல. நமக்கு படிச்சிருக்கோம்ல, செல் மடியும், செல் உருவாகும். அந்த இப்ப மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரத்த செல்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா ரத்த செல்லும் வந்து 6 மாசத்துல காலியாகி புது செல் வந்துடும். ஓகே. ஓகே. அது 13 நாளுக்கு ஒரு தடவை நம்முடைய குடல்ல இருக்கக்கூடிய இன்னர் லைனிங் வந்து புதுசா உருவாகும். ஓகே சார்.
அப்போ வந்து நம்ம வெயிட்லெஸ்ல நான் வந்து 6 மாசம் இருந்தேன்னா, என்னுடைய தசை செல்கள் உருவாகும் போது, அந்த தசை செல்கள் இப்படிப்பட்ட ஒண்ணத்த ஃபீல் பண்ணாமலே தானே உருவாகும். அப்போ கரெக்ட். அந்த அளவுக்கு தசை செல்களே உருவாகாது. அப்போ வந்து மசில் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து குறையும். புரியுது. குறிப்பா இந்த வெயிட்ட தாங்குற அந்த மாதிரியான மசில் மாஸ்லாம் குறையும். ஓகே. எலும்புனுடைய அடர்த்தி குறையும். இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கும். உயிருக்கு ஓகே. ஆபத்தான விஷயம்லாம் இல்ல. அது வந்து பூமிக்கு வந்ததும் ஒரு சில மாதங்கள்ல திரும்பி நம்ம ஓகே. ஓகே சார். ஒரு சில வாரங்கள்லயே 95% பேக் திரும்பி. ஓகே சார். இப்போ என்னதான் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தாலும், அவங்களுக்குன்னு வந்து ஒரு வொர்க் ஷெட்யூல்லாம் இருக்கு. ஸோ வந்து சர்டைன் வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்ஷன் படி வந்து அவங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும்னாங்க. என்ன மாரி இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்? என்ன மாரி வொர்க்ஸ் வந்து பண்ணுவாங்க? அங்க வந்து 3 விதமான படிகள் இருக்கு. ஒண்ணு ஓகே. வந்து எக்சர்சைஸ். அதாவது ஓகே. அவங்களுடைய உடல் நலத்த வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாரி போன் டென்சிட்டி இதெல்லாம் குறையாம இருக்கிறதுக்காக 2 1/2 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் எக்சர்சைஸ் பண்ணணும். அதுக்கு வந்து ஷெட்யூல் குடுப்பாங்க. இவர் வந்து ஓகே. இங்க பண்ணணும், இவர் இங்க பண்ணணும் அந்த மாரி. 2வது வந்து பர்சனல் ஹைஜீன், உணவு, தூங்குறது இந்த மாரி அல்லது எனக்கே வந்து ஒரு பொழுது போகணும், சினிமா பார்க்கணும். இந்த மாரியானதுக்கெல்லாம் டைம். ஓகே. 3வது வந்து அ அந்த ஸ்டேஷன பராமரிக்கிறது. அத வந்து கிளீன் பண்ணணும். அங்க இருக்கக்கூடிய கருவிகள வந்து மாத்தி செட் பண்ணணும். கருவிகள் ஏதாவது பழுது ஏற்பட்டா அத பழுதணிக்கணும். ஆய்வுகள் நடக்கும். நம்ம சொன்னேன் இல்லையா? இந்த மாரி அந்த லெட்யூஸ் அப்படிங்கிற அந்த கீறல் ஆய்வு. இது மாரி நெறைய ஆய்வுகள் நடக்கும். ஓகே. விண்வெளியில வந்து பாக்டீரியா எப்படி அ இதாகுது, வளருது போன்ற ஆய்வுகள்லாம் நடக்குது. இந்த மாரி ஆய்வுகள்லாம் நடக்கும். இந்த ஆய்வுகள் எல்லாம் நம்ம மேற்பார்வை செஞ்சு அதுக்கு வேண்டிய விஷயங்கள செய்யணும். இந்த மாரி வந்து அ பல ஒர்க் மாத்தி மாத்தி வரும். அப்போ ஓகே. ஓகே. இடையில வந்து நமக்கு சில டைம் நமக்கு குடுப்பாங்க. நம்ம வந்து எதாவது படிக்கலாம். நம்ம குடும்பத்தோட பேசலாம். இது மாரி விஷயங்கள் எல்லாமும். இப்போ சுனிதா வில்லியம்ஸ் அவங்களோட ரோல் என்ன சார் ஆக்சுவலா அங்க அவங்களுக்கு? சுனிதா வில்லியம்ஸ் வந்து இந்த 72வது பணிக்குழுவினுடைய கமாண்டர். கமாண்டர். ஓகே. அவங்க வந்து ஒரு முதுநிலை பட்டதாரி. ஓகே. இன்ஜினியரிங் பட்டதாரி. ஓகே. அறிவியல் முதுநிலை பட்டதாரி. அவங்க ஓகே. வந்து அதுக்கப்புறம் வந்து அமெரிக்காவினுடைய கப்பற்படையில சேர்த்தாங்க. கப்பற்படையில விமானப்படை. கப்பல் விமானப்படை. படையினுடைய விமானப்படை. ஆமா. ஸோ பேசிக்கா விமான பைலட்டா? ஓட்டி அவர். ஓகே. பைலட்டு. பைலட் ட்ரெய்னிங். மத்தவங்களுக்கு வந்து ட்ரெய்னிங் குடுக்குற ஒரு பைலட்டாவும் இருந்தாங்க. ஓகே. அப்பதான் வந்து நாசா அவங்கள வந்து தெரிவு செஞ்சு விண்வெளி வீரரா கூட்டு வந்தாங்க. ஓகே. அதுக்கப்புறம் நாசால தான் வேலை செய்றாங்க. இப்போ சமீபமா என்ன பண்றாங்கன்னா, விண்கல ஓட்டிகள பயிற்சி விமான ஓட்டிகள் இல்ல. விண்கல ஓட்டிகள பயிற்சி குடுக்குறாங்க. சோ ஓகே. எதிர்கால விண்கல ஓட்டிகள் அவங்களுடைய மாணவ, மாணவிகளா இருப்பாங்க. ஓகே. ஓகே. பூமிக்கு திரும்பி வந்தப்புறம் அத செய்வாங்க. ஓகே சார். ஓகே. ஸோ அதனால இவங்க வந்து கேப்டன் பொறுப்ப வந்து இப்ப ஏத்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, ஓகே, ஓகே சார். நெறைய விஷயங்கள் வந்து எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நெறைய விஷயங்கள் வந்து தெரியுது சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப